வார்த்தை இருக்கும், 7 வார்த்தைகள். மனிதனின் ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு? இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். மனுஷன் ஆயுஷ் நாட்கள் எத்தனை வருஷம் மனுஷன் உயிர் வாழ முடியும் அப்படின்னா, நீங்கள் கவனித்தபடி 70 80 வருஷங்கள். உண்மையாகவே நீங்கள் சொல்கிற வார்த்தை உண்மை. ஆனால் ஏன் 120 என்று சொல்ல வேண்டும்? ஏன் ஆதியாகமம் புத்தகத்தில் இவனோடு நான் போராட முடியாது, இவனுடைய ஆயுஷ் நாட்கள் வெறும் 120 வருஷம் தானே என்று ஏன் சொல்லுகிறார்? கவனமாக பாருங்கள், மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 120 வருடம் தானே. அப்போது இங்கே கவனிக்கும் போது 70 சொல்லுகிறது, 80 சொல்லுகிறது, ஆனால் 120 வருடம் தானே என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது எபிரேயர்களுக்கு 50வது ஆண்டு ஒன்று உண்டு, அது விடுதலையின் ஆண்டு. ஓகேங்களா? 50வது வருஷம் இருக்குது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்க பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. அது விடுதலை ஆண்டு என்று அவர்கள் சொல்லுவாங்க. எப்படி விடுதலை ஆண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வில்லேஜில் கூட சில தான் கவனிச்சிருப்பீங்க. சில கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்டிகை நடக்கும், 20 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்டிகை நடக்கும். இந்த கோயிலில் 30 வருஷமாக பண்டிகை நடக்கலை, இப்போ 10 நாள் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. எனவே அது மாதிரி யூதர்களுக்கு 50 வருஷத்தில் ஒரு பண்டிகை நடக்கும், அது விடுதலை ஆண்டு. ஒருவேளை அந்த நாட்களில் யாரெல்லாம் ஒருவேளை கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடணும். யாரெல்லாம் அடிமைகளை வைத்திருக்கிறோமோ அந்த அடிமைகளை தள்ளுபடி பண்ணணும். யாரெல்லாம் இடங்களை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த இடத்தெல்லாம் தள்ளுபடி பண்ணணும். அதான் விடுதலை ஆண்டு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50வது வருஷம் வராது. எப்படி வரும் அப்படின்னா 49, அடுத்த லெட்டர்ஸ் என்னென்னா 50, 49வது வருஷம், அடுத்தது 50வது வருஷம், அப்புறம் தான் 51வது வருஷம், அப்படி தான் கணக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. 59வது வருஷம் முடிஞ்சு அவங்களுக்கு 49வது வருஷம் முடிஞ்சு அவங்களுக்கு 1வது வருஷம் தான் கணக்கு. நெக்ஸ்ட் 1லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 50வது கணக்கு அவங்க கால்குலேஷன் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அது விடுதலை ஆண்டு, அது கால்குலேஷனே இல்லை, ஆனால் கணக்கு இருக்கிறது. நான் பேசுகிறது புரியுதுங்களா? 49 முடிஞ்சவொடனே 50 வரணும், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 1 வரணும். ஆனால் யூதர்களுக்கு 50வது வருஷம் கொண்டாட மாட்டாங்க, ஏன்னா அந்த கணக்கில் இல்லாதது. ஆனால் அதுதான் விடுதலை ஆண்டு. புரியுதுங்களா? இதுதான் ஈப்ரு மக்களுக்கு மிக முக்கியமானது. 50வது வருஷம் பண்டிகை எப்போவுமே அது மிக அழகாக கொண்டாடுவாங்க. ரொம்ப நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை விடுதலை ஆண்டு இல்லைங்களா? ஏன்னா விடுதலையாகி நிறைய பேர் நிலங்கள் விடுதலை ஆக்கப்படும், சொத்துக்கள் விடுதலை ஆக்கப்படுவாங்க. நீ ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் கூட 50 வருஷம் கழிச்சு அந்த 50வது வருஷம் வரும்போது எல்லாம் விடுதலை பண்ணிடணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்போ தான் ஆண்டவர் வைத்தார். 49 அடுத்தது 1. அப்போ 50வது வருஷம் கணக்கில் இல்லை, ஆனால் கணக்கில் வைக்கப்பட்ட அந்த 1 வருஷ காலங்கள் எல்லாம் குடுக்கல் வாங்கல் ரிட்டர்ன் பேக் எல்லாமே அந்த நாட்களில் இருக்கும். அப்போது இந்த 50வது வருஷத்தை அங்கே விடுதலையின் ஆண்டாக அவர்கள் கருதுகிறார்கள். அப்போது இங்கே பாருங்கள், 49 + 1 மொத்தம் 50. ஓகேங்களா? 50 கீழே நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 120 வருடம். மனுஷனுடைய மொத்த ஆயுஷ் நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 வருஷங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே கவனித்து பாருங்கள், மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 120. அப்போ 50 × 120 நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6000 ஆண்டுகள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடடே மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் வெறும் 120 ஜூபிலி ஆண்டு மட்டுமே. என்றால் என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் வெறும் 6000 வருஷம் மட்டுமே என்று அர்த்தம். புரிகிறதா? உங்களுக்கு புரியல, நம்ம எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மனுஷனின் ஆயுஷ் நாட்கள் 120 வருஷம் மட்டுமே என்றால் அவர் என்ன சொல்கிறார், 120 ஜூபிலி வருஷம் தானே. ஒரு ஜூபிலி என்றால் 50. அப்போ 120 × 50 நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 6000 வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகம் இருக்க போகிற காலங்கள் வெறும் 120 வருஷம் தானே என்று சொல்லி அங்கே அவர் முடிக்கிறார். அப்போ 120 ஜூபிலி ஆண்டு மட்டும்தான் இந்த உலகம் கிரியை செய்யும், இந்த உலகம் உயிர் வாழும். நம்மலாம் எப்படின்னா அந்த 6000 வருஷம் வரையும் தான் ஆட்சி ஆள முடியும். அதுக்கப்புறம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் 1000 வருட அரசு ஆச்சு. எனவே இந்த 6000 ஆண்டு தான் வெறும் பார்த்தீங்கன்னா 120 ஜூபிலி ஆண்டு மட்டும்தான் மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு வாழ முடியும் என்று சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அரசாட்சி ஆள்றபடினால அவர் ஏன் நோவாங்கிட்ட அந்த வார்த்தையை சொல்கிறார், பாவங்கள் பெருகிற போது, சாபங்கள் பெருகிற போது, அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகிற போது, ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலங்கள் வெறும் 120 ஜூபிலி ஆண்டு மட்டும் தானே. அப்போ ஆண்டவர் ஒருத்தனை தேடுறாரு. யாராவது நல்லா தெரிவாங்களா? அப்போது நோவாவுடைய மேல் கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைக்கதை கவனிக்கிறோம். அப்போது நோவா இந்த பர்ஃபெக்டாக முன்னாடி வாழ்ந்தாரா அப்படின்னா தெரியல, ஆனால் தயவு கிடைத்தபடினாலே பர்ஃபெக்டாக வாழ ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த பூமியின் ஆண்டுகள் 120 வருஷம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் என்ற ஒரு கருத்து தான். அப்போ இந்த பூமி 120 வருடம் தான் 120 ஜூபிலி ஆண்டு. எபிரேயத்தில் ஜூபிலி ஆண்டுன்னு சொல்லுவாங்க, 50 வருஷத்துக்கு ஒன்ஸு. எனவே 120 ஜூபிலி ஆண்டு வரும்போது இந்த உலகத்தின் முடிவு இருக்கும் என்று ஆண்டவர். அப்போ வெறும் 6000 வருஷம் தான் இந்த மனித குலம் வாழ முடியும். இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம்?
நீங்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறீங்க? கடைசி காலத்தில் 6000 இயர்ஸ் வந்துட்டோம். அப்படியா, நான் 6000 இயர்ஸில் இருக்கேன், அப்போ எப்போ உலக அழியான்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு அதுவும் கிடையாது. ஆண்டவர் வந்து ஒரு ட்விஸ்டி வச்சுருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா காலத்தில் சூரியன் நிற்கிது, யுத்தங்கள் நடக்கும்போது. எத்தனை நிற்கிது தெரியல, புரியுதுங்களா சொல்கிறது? ஒரு இடத்துல வந்து அந்த பூமியை சுத்தப்படுகிறது. அது எவ்வளோ நாள் சுற்றிச்சு, எவ்வளோ தூரம் சுற்றிச்சு தெரியல. மனுஷன் ரொம்ப அறிவாளி என்பதற்காக ஆண்டவர் 2 ட்விஸ்டி வச்சுருக்கிறாரு. வருகை அவனுக்கு கண்டுபிடிக்காத படிக்கு அது ரகசியமாக இருக்கும்படியாக. இல்லைன்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், அழகாக என்ன மனுஷன் கால்குலேஷன் போட்டு 6000 இயர்ஸ் வரப்போகுது, இன்னும் ஒரு 6 மாதம் எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லி 6 மாதத்தில் மனம் திரும்பிட்டு வருகைக்காக உட்காந்துட்ருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாதபடினால 2 ட்விஸ்டி ஆண்டவர் வச்சார். ஒரு பூமி ஒரு முறை சுத்தப்படுகிறது, இன்னொரு முறை என்ன பண்ணப்படுது, சூரியன் வானத்திலே நிற்கதை யோசுவா காலத்திலே நம்ம கவனிக்கிறோம். எத்தனை காலங்கள் என்னது, எத்தனை நாட்கள் என்னதுன்னு தெரியாதபடினாலே திருச்சபையே விழித்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவின் வருகை தாமதமல்ல, அவர் நிச்சயம் வர இருக்கிறார. வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஓகே, இங்கே பார்க்கும்போது முதல் 2000 ஆண்டு என்பது ஆதாம் முதல்